மிசோரம், மேகாலயா போன்ற ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு ஆதிவாசி இனத்தை சார்ந்த ஒரு மகன். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த ஊர் தலைவர் அவரை அழைத்து அவங்க குடும்பத்தை நிக்க வச்சு, இந்த கடவுளை நீ பின்பற்றதை இன்னைக்கு நிறுத்திடணும், அப்படி இல்லைன்னா கொன்று விடுவேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த எல்லா ஜனங்களும் நிக்க வைத்து அம்புகளை எய்து ரெடியா வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கிய நான் சொல்லுகிறார். அந்த 2 பிள்ளைகள் மார்பில அம்பு பாய்ந்து அவர்கள் மரித்து போகிறார்கள். அவன் மனைவியும் மரித்து போகிறாள். அவனும் மரித்து போறதுக்கு முன்னாடி பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அன்று இரவு ஊர் தலைவன் அந்த இடத்துல இரவெல்லாம் தூக்கமே இல்லை. அவனுடைய நினைவெல்லாம் யாருன்னே தெரியாத ஒரு கடவுளுக்காக தன் உயிரை கொடுத்தானே, எப்படிப்பட்டவராய் அவர் இருப்பார். அன்றைக்கு அந்த ஊர் தலைவன் ரட்சிக்கப்பட்டான். சிலுவை முன்பதாக வைத்ததுனால அந்த ஊரே இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அவ மாத்திரமல்ல, அந்த ஊரே ஏற்றுக்கொண்டது. நாம் அறிய வேண்டும் தேவ ஜனங்களே, சிலுவை நமக்கு முன்பதாக இருக்கும் பொழுது அல்லேலூயா, உலகம் எப்பயுமே நமக்கு பின்னாடிதான் இருக்கும். என்ன வந்தாலும் பின்பற்று, இறுதி வரை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் பரலோகத்திலே கரை சேர்ப்பார்.